தமிழகத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணி நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4 வரை நடைபெறுகிறது. இந்த காலகட்டத்தில் வீடு வீடாக வழங்கப்படும் கணக்கெடுப்பு படிவத்தை நிரப்பி திருப்பி தர தவறினால் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். இந்த பணியின் நோக்கம் என்ன, வாக்காளர் என்ன செய்ய வேண்டும், விரிவாக தெரிந்து கொள்வோம். தமிழகத்தில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிக்காக கொடுக்கப்படும் கணக்கெடுப்பு படிவத்தை பொதுமக்கள் பூர்த்தி செய்து வழங்க தவறினால் வாக்காளர் பட்டியலில் இருந்து அவர்களது பெயர் நீக்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி தமிழகம், கேரளா, புதுச்சேரி உட்பட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4 வரை வாக்குச்சாவடி அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் பெயர், அடையாள அட்டை எண், புகைப்படம் ஆகியவை அச்சிடப்பட்ட கணக்கெடுப்பு படிவத்தை வழங்குவார்கள். இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் தகுதியான எந்த வாக்காளரும் பட்டியலில் இருந்து விடுபடக்கூடாது மற்றும் இறந்தவர்கள் அல்லது நிரந்தரமாக வெளியேறியவர்கள் போன்ற தகுதியற்றவர்களின் பெயர்கள் நீக்கப்பட வேண்டும் என்பதே ஆகும். இந்த படிவத்தை பெற்றுள்ள பொதுமக்கள் அதில் கேட்கப்பட்டுள்ள தகவல்களை நிரப்பி திரும்ப ஒப்படைப்பது கட்டாயம். அதனுடன் எந்த ஆவணங்களையும் இணைக்க தேவையில்லை. ஒருவேளை வாக்காளர்கள் இந்த கணக்கெடுப்பு படிவத்தை நிரப்பி தர தவறினால் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து அவர்களது பெயர் நீக்கப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இந்த கணக்கெடுப்பு படிவத்தை பெற்ற அலுவலர்கள் அதில் உள்ள தகவல்களை சரிபார்த்து அதற்காக வடிவமைக்கப்பட்ட செயலி மூலம் பதிவு செய்வார்கள். வாக்காளர்களின் விவரங்கள் அவரது பெற்றோரின் வாக்காளர் எண்ணுடன் ஒப்பிட்டு 2002 மற்றும் 2005 ஆண்டு பட்டியல்கள் மூலம் ஆய்வு செய்யப்படும். முகவரி மாற்றத்தை அறிவிக்காதவர்களின் பெயரும் பட்டியலில் இடம்பெறாது. முகவரி மாற்றி இருந்தால் அவர்கள் டிசம்பர் 9 முதல் ஜனவரி 8 வரை உள்ள ஆட்சேபனை காலத்தில் உரிய ஆவணங்களுடன் மனு சமர்ப்பிக்க வேண்டும். இரட்டை பதிவு வைத்திருப்பவர்கள் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே இந்த படிவத்தை கொடுத்து பதிவு செய்ய வேண்டும். அதேபோல 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்கள் இந்த கணக்கெடுப்பு பணி நடைபெறும் போதே படிவம் 6 அளித்து விண்ணப்பிக்கலாம். எனினும் அவர்கள் ஆட்சேபனை காலத்தில் ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே பிப்ரவரி 7 தேதி வெளியிடப்படும் இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியும். தகுதி உள்ள எந்த வாக்காளரின் பெயரையும் யாரும் காரணமின்றி நீக்க முடியாது என்றும் அவ்வாறு நீக்கப்பட்டால் அதற்கான காரணம் ஊர் பலகையில் தெளிவாக அறிவிக்கப்படும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார்.